பாட்டாவது நீ வாங்கிக்க வேண்டாமா? என்னோட அருமை தெரியல, அப்ப உனக்கு உள்ளதான் இருக்கிறா, நீ கண்ணாடி சேவை நீரே பார்த்துக்கோ, நீரே வாழ்ந்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த விவிதத்தை விட்டே போயிட்டான். இந்த பெருமாள் யார், இந்த ஆழ்வார் யார் அப்படின்னு கேட்டா குலசேகர் ஆழ்வார். இவரும் திருக்கண்ணபுரத்துக்கு வர, இங்க நட சாதித்து காலம்பரம் தரிசனம் கிடைக்கும் சொல்றா. இவர் என்ன செய்யறார்? அதனால என்ன, நான் வந்து சன்னதி திறந்து பகவான தரிசனம் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கான கைங்கரியம் பண்றேன், சாத்தி இருந்ததுன்னா சாத்தி இருந்ததுக்கு ஒரு கைங்கரியம் இருக்கு அதை பண்றேன் அப்படின்னு இப்ப தோலோத்சவம் பாடுறோம். அதுதான் ராகவனே தாலேலோ அப்படின்னு, ராகவனை நான் தூங்க பண்ணிட்டாலும் போறேன் அப்படின்னு கைங்கரியத்துல இவர் இட்டம். அது ஆழ்வார்களோட சுபாவம் அந்த மாதிரி இருக்குமா ஒவ்வொரு ஆழ்வார். அப்புறம் அந்த பெருமாள் என்ன பண்ணார்னா, அவரை எங்கேயோ தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு பாட்டை வாங்கிட்டு வந்தாராம் திருமங்கை ஆழ்வார். இவர் வந்து இங்கே பாடிட்டு போறார், 10 பாசம் இது மாதிரி பாடுறார். அந்த ராமன் வந்து எங்கெல்லாம் படுத்துட்டாரோ அந்த படுத்திருந்த இடத்துக்கெல்லாம் மெனக்கிட்டு